பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோமதி கிட்ட வந்து மீனா சண்டை போடுறாங்க. இப்ப சொல்லுங்க அத்தை, யார் பண்றது தப்பு சொல்லுங்க. மாமா பேசுறது எல்லாமே கரெக்டா சொல்லுங்க. எல்லா விஷயத்துக்கும் என் புருஷனை இப்படி பண்றீங்க, என் புருஷனை இப்படி கேக்குறீங்க, நீங்க கேக்குறீங்களா? இப்ப மாமா பண்ணதுக்கான பதில் என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்றாங்க. உடனே கதிர் வந்து இங்க பாரு, என்ன இதை விட ஒரு உனக்கு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. அப்பா கடையில இருந்து ஒட்டுமொத்தமா நீ விலகி வந்துடு, இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மீனா கிட்ட வந்து கோமதி வந்து இங்க பாருடி, அவ அப்பாவாச்சு அவங்களாச்சு இப்ப படிச்சுப்பாங்க, நாளைக்கு குடிப்பாங்க, இதுலலாம் நீ தலையிடாத. எப்படி எத்த தலையிடாத இருக்க முடியும்? என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுல நான் தலையிடக்கூடாதா? ஆமா, தலையிடக்கூடாது. எப்படி எத்த என்னால இருக்க முடியும்? இப்ப மாமாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா போயிட்டு நிக்கிறது யாரு? நீங்க தானே. அந்த மாதிரி தானே நான் அவருக்காக நிக்கணும்னு நினைக்கிறேன், இது தப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. கதிர் வந்து செந்தில் கிட்ட உனக்கான நல்ல வேலையை நான் உனக்கு பார்த்து கொடுக்குறேன், கையில பணம் நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் நமக்கு மதிப்பு மரியாதை. ஒவ்வொரு ரூபாய்க்கும் போயிட்டு அப்பா கையை ஏந்துக்கிட்டாலாம் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நமக்கு தேவை கிடையாது. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது வந்துடுன்னு சொன்னதும் செந்திலும் இங்க பாருடா, நான் இனி கடைக்கு நான் போக மாட்டேன், நான் வந்து வேலை பார்க்குறேன், நீ எனக்கான வேலையை பாரு, இனி அந்த கடையில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதிரடியா செந்தில் முடிவு எடுக்கிறாங்க. இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சா பாண்டியன் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.